தங்களே ஹக்கீமியா உம்மை வரவேற்கும். இங்கே சமூகமாயிருக்கக்கூடிய உலமாக்கள், மாணவர்கள், பட்டம் பெற்ற மாணவர்கள், பட்டம் பெறவிருக்கும் மாணவர்கள் எல்லோரும் மசாவளித்து எல்லோரும் ஆரம்பமாக எனது இஸ்லாமிய காணிக்கை தகவல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக சில வார்த்தைகள் சொல்லிக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். குறிப்பாக பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய இம்மாணவர்களுக்கு சுருக்கமான சில அந்த காலத்தில் காத்திருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களாக்கும். மசூத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய பிரபலமான ஆலிம் இருந்தார் இலங்கையில். அவர்களுடைய பயான்களில் ஒரு பைத்தை சொல்வார் உலமாக்களுக்கு. யா மஅஷரல் குர்ராஇ யா மில்ஹல் பலத் ஹல் யுஸ்லிஹுல் மில்ஹு இதல் மில்ஹு பலத். யாரும் கேட்டீங்களா இந்த பைத்தை? கேட்கல இப்படி கவனிங்க. யா மஅஷரல் குர்ராஇ யா மில்ஹல் பலத் மா யுஸ்லிஹுல் மில்ஹு இதல் மில்ஹு பலத். இங்கே உப்பு என்ற வார்த்தை வருகிறது. மில்ஹு குர்ரான்னா உலமாக்கள் இந்த நாட்டில் குர்ரா காரிகை ஜம்ம குர்ரா அப்படித்தானே உலமாக்கள். என்ன சொல்கிறேன் இங்கே உலமாக்களே ஊருடைய உப்பை அவனை உப்புன்னு சொல்கிறாங்க. உப்பை படி வேறு வரக்கலருக்கு பார்த்தா உப்பு வரும் இந்த சொல்லியா உப்பில்லா பண்ண முடியும் குப்பையில் முதலாவது. அப்போ உப்பு ஆக முக்கியம். அதே போல உலமாக்கள் ஊருடைய உப்பு. அவர்கள் அவரோட வாழ்க்கை எப்படி அமைச்சுக் கொள்ளணும்னா அடுத்து கேட்க மா யுஸ்லிஹுல் மில்ஹு இதல் மில்ஹு பஸல். உப்பே விட்டு விட்டா உப்பு என்ன செய்யும்? திசைக்கு உப்பு திசைக்கா மாங்காய் உப்பு மாங்காய் இன்னும் சொல்லுங்க பிலிங்கா உப்பு புளிங்கா வேறு இன்னும் வீக்குமே உப்பை போட்டு பதப்படுத்தி 6 மாதம் வருஷம் இருக்கும். அது அப்படி உலமாக்களையும் மீன் இப்போ போட்டால் இப்படி இருக்கும் உப்பு. உலமாக்கள் சமூகத்துடைய உப்பு. உலமாக்கள் கிட்ட இங்கே எங்கன்னா மா யுஸ்லிஹுல் மில்ஹு இதல் மில்ஹு பலத். இதா சரத்து அந்த ஃபசதுங்கிறது இதாவுடைய சரத்துக்குள்ள பேர். இடையில வந்து மிளகு பூந்துட்டு அவங்க படிச்சுக்கிட்டானல்ல அந்த உப்பு கட்டுட்டா அதால் ஒன்றுமே செய்யவே. உப்பு பழுதா போச்சு. உப்பு செய்கிற வேலையை செய்ய இப்போ பழுது. உலமாக்கள் கட்டுட்டா சமூகமே கட்டணும். ஒன்றும் செய்ய வலிக்கணும். இப்போ பொறுப்பு விஜயா சுருக்கமாக பேச்சு. பொறுப்பு விஜயா மக்கள் சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேணும். நிமத கூடுன மாலா தஃபலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹ். புரியுங்க? அவசியம் அடிக்க உங்களுக்குள்ள அது போந்தான். அது சரி. அப்போ உலமாக்கள் அவங்களோட இன்மை கொண்டு கெட்ட இன்மை கொண்டு உங்களுக்கு பல லட்சம் செலவழிச்சிருக்கு மதரசா. நீங்களோ கட்டியிருப்பீங்க 100 ரூபா. 100 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபா ஒரு மாதம் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு 100 ரூபா இல்லை, இப்போ 100 ரூபாய்க்கு எங்கள் மாதம் கட்டணும். 6000 7000 10,000 மாதம் மாதிரிக்கணும். அப்படி தானே அந்த அமைப்பில். அப்போ உங்களை உருவாக்கி இந்த மதரசா அல்லாஹ் உருவாக்கினான் இவங்களை கொண்டு. இப்போ உங்களோட கடமை என்ன ஒன்று இருக்கு? உங்களோட கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? தான் கெட்ட கல்வி தனக்கும் தன் குடும்பத்துக்கு அயலாருக்கு ஊருக்கு நாட்டுக்கு அங்கே முடியும்.
உலகத்திற்கே இவர் எங்க போயிட்டு வந்தார்? எங்க போயிட்டு வந்தாங்க சொல்லுங்க. கம்போடியா. கம்போடியா போனாரு. வேற லாவோஸ் போனாரு. தாய்லாந்து எங்க போயிட்டு வந்தார். உஸ்தாத் பின்ன என்னதுக்கு போனேன்? பணி கொடுத்துட்டு போனா, சம்பாதிக்க போனா இல்ல, உம்மத்துக்கா உழைக்க, உலக உம்மத்துக்கு உழைக்க. அதே போல உழைப்பு அமைய வேணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். மற்றது அப்போ கூட இனிமேல் பயன்படுத்த உம்மத்துக்காக, உலகத்துக்காக, உம்மத்துக்காக பயன்படும். அடுத்து தஹஜ்ஜு தொழுகையை பற்றி சொன்னாங்க. தஹஜ்ஜு தொழுகை பிஸ்மில்லாஹ் وذكر بعض عثمان عباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. அந்த ஆயத்தோட ஒரு நன்மை கிடைக்கும். நாச்சிட்டு ஒரு ஆயத்துக்கு பொழுது எத்தனை நன்மை கிடைக்கும்? அடங்கி வைப்பா நன்மையில ஓய்கிட்டு சேர்ந்து والذين لربهم وقياما صدق الله العظيم. என்ன சொல்ற? சூரா எங்க வருது? சூரா ஃபுர்கானிய கடைசி பகுதி இல்லையா? யாக முக்கியம் பாடமாய் கொடுக்க வேணும் ஆபிசல் மக்களுக்கு. யாக முக்கியம் முன்னெல்லாம் நடைய சொல்றான். நீ பண்ணுவோம் பெருமைக்காரங்களை இடுப்பு இடுப்புள்ளவங்களை எல்லாம் நடைபடிக்கும். அப்படி நடக்க வேணாம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் பணிவு தேவையண்டு பணிவான நடப்பங்களாம். பழைய குலமா இதே இன்னைக்கு அப்படிதான் நடக்கு. அப்படிக்கு சரி இல்லையா? இல்லைன்னு புரிஞ்சிடுமே. அப்படிதான் இருக்கீங்க. இப்ப ஓ பிள்ளை இல்லையா பட்டம் இல்லையா இல்லையா பணிவாக அனுப்பிங்க. அப்படிதான் வைக்க அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படித்தான் சொல்லுங்க. இந்த பெரிய சபையில் ஆமிங்க சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு கபூல் ஆகும் தானே. அப்போ அதுக்கு பிறகு வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன் அலல் அலல் வைதா ஹாதபஹுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா. அங்கே அறிவியல் கூட்ட முடிக்கல சொல்லுங்க. அறிவியல் கூட்ட முடிக்கல ஜோஹலாக்கள் இக்கேலியா அவங்க வந்து சண்டைக்கு வந்தா அப்படி வந்தா இப்படி வந்தா புதர்க்கம் தர்க்கம் மது இது எல்லாம் இக்கேலியா வந்தா ஹலோ சலாமா. அவனுக்கு எழுதி இல்லை செண்டி நாய்க்கான் புதர்க்கத்துக்கு வரான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்லிட்டு என்ன தரப்படும். உங்களுக்கும் வைக்கலாம் விஷயம் என்ன சதிக்கலாம் ஒரு மக்கள் நீங்க வாதிக்க வேணாம். உலகம் கொஞ்சம் வித்தியாசமா பட்டு தெரியா இப்ப. அப்ப அடுத்து அடுத்து சொல்லுங்க பார்ப்போம். பழையன எபீத் பாத்த எபீத்துவா சர்வஜனங்க பார்ப்போம். பாத்த எபீத்து நாங்கள் நகவைப்போட சர்வ செல்லி கேட்கலி இது பியலா அட முதாரி இது எஃபிவா எஃபதுவா என்ன வசீல் முதாரி என்ன பாபு என்ன லபுது என்ன வசீலு இதெல்லாம் சொல்லிக்கனே ஒய்த்தார் சும்மா ஒய்த்தாரல்ல. பல பல பார்த்து பார்த்தா பாட்டு பார்த்து வரணுமா பார்த்து பார்த்து பார்த்தா பார்த்து பார்த்து வரலாம். ஒரே பிச்சர் செல்லும் எங்களை அப்படி தான் பழக்கினா. அதே போல அலிமா சமையல் அலிமா 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 அலிமோ சொல்லுங்க பாப்பா. எப்படியா என்ன பாபு அலிமா ஏழமுவா என்ன பாபு வெளியே போடுவாங்க. அப்படியா அது சுராசி முடிஞ்சது இல்லையா? சரி சுராசி மைதுக்கு இது சரி வருமா சொல்லுவோம்மா. இஸ்தமா இஸ்தமா இஸ்தகாம முஸ்தகீமா முஸ்தகீ இஸ்தகாம சொல்லுவோம் சார். சும்மா சொல்லிங்க சந்தோஷத்துக்கு கேட்க வாப்பா. இஸ்தகாம இஸ்தகாம என்ன வசதி இஸ்தகா என்ன பாபு பாபுல் இஸ்தீபான் பாபுல் இஸ்தீபான் பாபு சேஃபோம் சரி. முஸ்தகீம் என்றா என்ன வசதி என்ன லபுது என்ன லபுது என்ன லபுது இஸ்முல் பாய் இப்படி இப்படி என்ன பிரிச்சு பிரிச்சு பறிச்சு விடணுமே. சரி அப்படி பேச்சு பசி டைம் பேசப்படாது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? வெள்ளையன எபீத்துன்னு எபீத்துன்னு விஷயம் ஆரம்பிச்சடியா? அது எபீத்து என்ன இராக் காலத்தை தெரிவிக்கிறேன் அப்படித்தானே. எபீத்துன்னு நிரப்பியும் சுஜதம் வகையாமா
இராக்கால் எப்படி கழிக்கணுமா? சுஜூத் செய்வர்களாக, நின்றவர்களாக, நோம்பில் படித்தோம் இல்லையா? கியாமுல்லே தராய் படித்தோம் இல்லையா? அப்ப அமளி பாதத்துக்குள்ளு இராக்காலத்தை ஹயாத்தாக்க வேண்டும். அப்படிதான் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நல்ல வரைக்கும் அமைச்சு கொள்ளுமே. மாஷா அல்லாஹ் அமைச்சு அல்லாவுடைய கபூலான உலமாக்களை ஹாஃபிஸா உங்களை ஆக்குவானா. உங்களுக்காக கஷ்டப்பட்ட உலமாக்கள் இருக்கீங்க, முதஸ்மார் இருக்கீங்க, சிறுவாஜ பெற்றார் இருக்கீங்க, உதவி செஞ்சவங்க இருக்காங்க, உங்களுக்காக கவலைப்பட்டவங்க எல்லாரும் உங்களுக்காக கபூல் செஞ்சு மறுமையில் சாலிஹீங்க முத்திங்க கூட்டத்தில் எல்லோரையும் எல்லாம் சேர்த்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.